அனைவருக்கும் வணக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஷாக் அடிப்பது மின்சாரமா அல்லது மின் கட்டண உயர்வா என்ற பதாகையை தூக்கி போராடியது யாருன்னா தற்போதைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்று ஷாக் அடிப்பது மின் கட்டண உயர்வு மட்டுமல்ல, தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து படுகொலைகளும். அந்த படுகொலைகள்ல 134வது படுகொலை தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், முதல்வரின் தொகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இது காவல்துறைக்கு தெரியல அப்படின்னா நாய் கூட மோப்பம் அடிக்கும். ஆனா காவல்துறைக்கு தெரியல அப்படின்னா நிலாவை காட்டி பாட்டி வடை சுடுறாங்க. அந்த கதையை தான் தமிழக அரசு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அவர் எப்படி கொலை செய்யப்படுறார் அப்படின்ற அந்த இன்வெஸ்டிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடி, ஆம்ஸ்ட்ராங் கட்ட பஞ்சாயத்து செஞ்சவர் அப்படின்னு. கட்ட பஞ்சாயத்து செஞ்சவங்கள அவங்க கூட்டணியில இருக்காங்கல்லங்க. அப்போ நீங்க மனிதர்கள் புனிதர்கள்னா அவங்களை நீங்க வெளியே அமைச்சிருக்க வேண்டியதானே அவங்க கூட்டணியை விட்டு. அப்போ ஆம்ஸ்ட்ராங் ரவுடி. வடசென்னையில பிறக்கிறவன் பிறக்கும் போதே என்ன அண்ணல் அம்பேத்கராவோ அரிஸ்டாட்டிலாவோ சாக்ரட்டிஸாவோ பிறப்பான். வடசென்னை எப்படி இருக்கு? பி மூத்திரம் நாத்தம் ஒரு சூழலியல்லையே இருக்கிறதுலயே ரொம்ப அருவருக்கத்தக்க பகுதி. ஒரு சூழல் எப்படி இருக்கோ அப்படிதாங்க அந்த மனுஷன் உருவாவான். அப்போ அங்க வளர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வழக்கறிஞர் ஆகிறாரு. ஒரு அம்பேத்கர் படிக்கிறாரு. இப்ப அண்ணனை பார்த்து வளர்ந்த ஒரு பத்திரிகையாளர் ரா வினோத் அவர்கள் இந்து பத்திரிகை பெங்களூர்ல பணி செய்கிறாரு. அவர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். நான் அம்பேத்கரை பற்றி என்ன கேட்டாலும் இந்த பக்கத்தில் இருக்கிறது என்று அந்த பக்கத்தின் பெயரை கூட கூறக்கூடியவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்று குறிப்பிடுகிறார். அதையும் தாண்டி நான் கேள்வி எழுப்பினால் நீ என்னை வென்றுவிட்டாய் என்று அம்பேத்கரின் நூல்களை எனக்கு பரிசளிப்பார் என்கிறார். இந்த திராவிட கட்சிகள் பல்லனுக்கும் பறையனுக்கும் சண்டை மூட்டும். பல்லனுக்கும் பறையனுக்கும் சக்கிலியனுக்கும் தேவனுக்கும் தேவேந்திரனுக்கும் வன்னியருக்கும் பறையருக்கும் சண்டையை மூட்டுறது தான் திராவிட கலாச்சாரம், திராவிட மாடல். இதை உடைக்க முனைந்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழர்கள் ஓர்மைப்பட வேண்டும் என்று விரும்பியவர். அந்த ஓர்மைப்பட வேண்டும் என்ற அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் வெட்டி வீழ்த்தப்பட்டார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பாக இருக்கும்போது மலைச்சாமி அவர்கள் அவர் பிரெயின் ஹெமரேஜ், மூளைக்கு ரத்த கசிவு மரணிச்சார். அவருடைய மரணத்தை நினைத்து பார்த்தேன். நான் 8ஆம் வகுப்பு மாணவியா இருக்கும்போது மதுரை நீதிமன்றத்து அருகில தான் எங்க வீடு இருந்தது. அப்ப நான் அதை தாண்டி போகும்போது அண்ணனை செப்டம்பர் 12ஆம் தேதி பார்த்தேன். எங்க அம்மா சொன்னாங்க, அண்ணனை பார்த்தேன்னு சொன்னீங்க, பேசுனியான்னு கேட்டாங்க. இல்லம்மா பேசல, நாளைக்கு பேசுறேன்னு சொன்னேன். 13ஆம் தேதி நான் அண்ணனை பார்க்கல. 14ஆம் தேதி நான் பள்ளி பையை வைக்கும் போது எங்க அம்மா சொன்னாங்க, அண்ணன் மலைச்சாமி அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தியை பதிவு செய்தாங்க. அதை நான் இன்று வரை அவருடைய பையன் கிட்ட சொல்வேன், நான் இதை இயற்கை மரணமாக இன்று வரை கருதவில்லை என்று. அதை பாரு, ஒடுக்கப்பட்ட மக்களின் ஓர்மைக்காக போராடக்கூடியவர்கள், தமிழ் தேசிய இனத்தின் ஓர்மைக்காக போராடக்கூடியவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். அண்ணன் தமிழரசன் படுகொலை செய்யப்பட்டார். அண்ணன் தமிழரசன் அவர்கள் தமிழர் மக்களினுடைய ஓர்மையை விரும்பக்கூடியவர். அப்போ இதை எப்படி நம்ம அரசியல் படுகொலை இல்லாம எப்படி நம்ம இதை கன்சிடர் பண்ண முடியும்? அதே போல இப்போ நேற்று நான் கோவையில ஒரு வழக்கறிஞருடைய மரணத்துக்கு நான் சென்றுட்டு வந்தேன். அந்த வழக்கறிஞர் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர். அவங்களுடைய மனைவி எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல ஜூனியர். அவங்க சொல்றாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க சொல்றாங்க, வழக்கறிஞருக்கு மேல 40 வெட்டு. அதுல தாடையை வெட்டி அந்த தாடையே பிளந்திருக்கு அந்த வழக்கறிஞருக்கு. அவங்க மனைவி சொல்றாங்க, எங்க வீட்டுல பொருளாதார சிக்கல்கள் எதுவும் இல்லைங்க, ஆனா எங்க வீட்டுக்காரர் 30 லட்சம் வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க. வாங்கிட்டதா? என்னோட அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆகல, எங்க வீட்டுக்காரோட அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆகல, வீட்டுக்கும் செலவு பண்ணல அப்படின்னா யாரோ துயரப்பட்டவங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்திருப்பாரு, அவங்க யாராவது பணம் திருப்பி கொடுக்காம இருந்திருப்பாங்க, நல்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு. இந்த படுகொலை காரணமாக அந்த குடும்பம் யார சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சிறையில இருந்து வெளிவந்த கைதி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் இவங்களோட 1 மாதமாக அவங்க வீட்டை கண்காணிச்சிட்டு இருந்தவர். அந்த சிறையிலிருந்து வெளிவந்த கைதி தான் கொண்டிருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ சிறையிலிருந்து வெளியக்கூடியவர்கள்
அவர்களுடைய வாழ்வியல் மாற்றம் ஏற்பட்டு சிறைச்சாலைகள் என்பது சீர்திருத்த சாலைகளா இருக்கணும். இதைத்தான் தமிழர் இலக்கியம் மணிமேகலை பதிவு செய்கிறது. சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றியவர் மணிமேகலை. அந்த மாதிரி மனிதர்கள் மாற்றப்படணும் அப்படின்னா உங்களுக்கு உண்மையாவே நான் மருத்துவராக இருந்து சொல்றேன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கணும் எல்லா கைதிகளுக்கும். அவங்களுக்கு ஒரு தற்சார்பு பொருளாதாரம், வெளியே வந்து அவங்க வாழ்றதுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தணும் காவல்துறை. அந்த மாதிரி எதுவுமே பண்றது கிடையாது. இப்போ இங்க IMH இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்ல அங்க இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து ரெக்கவரி ஆகி வரும்போது அங்க இருந்த டாக்டர் பூர்ணச்சந்திரிகா அவர்கள் தற்சார்பு பொருளாதாரம், அவங்களுக்கான வெதுப்பகம் பேக்கரியை உருவாக்கி கொடுக்குறாங்க, அவங்களுக்கான வாழ்றதுக்கான தொழிலை உருவாக்கி கொடுக்குறாங்க, கைவினை தொழிலை உருவாக்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு மாற்று பொருளாதாரத்தை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உளவியல் விடுதலை ஏற்படுத்தணும். இதைத்தான் ஒரு ஃபாதர் வின்சென்ட் என்ற ஒரு சைக்காலஜிஸ்ட், ஃபாதர் வில்சன் என்ற சைக்காலஜிஸ்ட் திண்டுக்கல்ல அனுகிரகா என்ற ஒரு அமைப்பை வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த கைதிகள் வந்து மேலும் மேலும் பல குற்றங்கள் செய்ய காரணமாக இருக்கிறது இன்னர் சைல்ட்ஹுட், இளம் வயதில் ஏற்பட்ட காயங்கள். சிறு குழந்தையா இருக்கும் போது அவன் வறுமையில இருந்திருப்பான், பசியில இருந்திருப்பான், சில படுகொலைகளை சில முரண்பாடுகளை பார்த்திருப்பான். அதனால இன்னர் சைல்ட்ஹுட், குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட காயங்களை அவனை போக்குனாதான் அவன் ஒரு மகனாக, ஒரு நல்ல மகனாக வெளியே வருவான் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கூட சொல்லுவாரு, கைதிகளை வந்து நீங்க மேலும் குற்றவாளிகளா நீங்க மாத்துறீங்க, அப்படி மாற்றாம இருக்கிறதுக்கு என்னுடைய ஆட்சியில் சிறை கைதிகளை வந்து நான் வேளாண் தொழிலுக்கு ஈடுபடுத்துவேன் என்று சொல்வார். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்திருப்போம் வரலாற்றுல கரிகாலன் கல்லணையை கட்டினார்னு. கரிகாலன் ஆட்சியில் கல்லணை கட்டப்பட்டது. அப்போ கல்லணையை கட்டியது யார் அப்படின்னா இலங்கையில இருந்து கரிகாலனால் அழைத்து வரப்பட்ட சிங்கள போர் கைதிகள் தான் கல்லணையை கட்டினாங்க. இதுதான் வரலாறு. அது மாதிரி இந்த கைதிகளுக்கு நம்ம வாழ்க்கையில அவங்களுக்கு உளவியல் ரீதியான விடுதலை, உளவியல் ரீதியான உறுதி, இதையெல்லாம் ஏற்படுத்தினாதான் அவர்களும் இந்த சமூகத்துல ஒரு மேன்மைமிக்க மனிதர்களாக வாழ்வாங்க. இந்த குற்றம்லாம் குறைக்கப்படும். அது நம்மளோட ஆட்சியில நம்ம பண்ணுவோம். இப்போ மின் கட்டண உயர்வுல 1,00,000 கோடி வருவாய் இழப்பு, அதனால்தான் நாங்க விலை உயர்வை அதிகம் பண்றோம் அப்படின்னு. அப்போ 2012ல 1800 கோடி இழப்பா இருந்தது, இப்ப 1,00,000 கோடி இழப்பா மாறிடுச்சு. அப்படின்னா என்னன்னா இங்க ஒரு திட்டமிட்டு ஊழல் தொடர்ச்சியா திராவிட ஆட்சியில நடக்குது அப்படின்ட்டுதான். அப்போ பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நட்டார்மங்கலம் என்ற இடத்தில் நேர்மையாக தேர்தலை நடத்திய அதிகாரி, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி பொறுப்பேற்க கூடாது என்ற போது நேர்மையாக அந்த தேர்தலை நடத்திய அதிகாரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக, பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருக்கும்போது ரேங்க் சிஸ்டம் அபாலிஷ் பண்ண அந்த அதிகாரி தான் இப்ப நிதித்துறை செயலாளராக இருக்காரு. அதனால அவர் வந்து இவங்க ஆட்சி பொறுப்பேற்று 2021 இருந்து இதுவரைக்கும் திமுக ஆட்சியில வரவு செலவு கணக்கு இதை வந்து டிரான்ஸ்பரண்டா வெளியிடணும் அப்படின்றது நம்ம கேட்டுக்கிறோம். அப்புறம் நான் இது அண்ணனோட அனுமதி இல்லாம நான் பேசுறேன், அதுக்கு மன்னிக்கணும். இப்போ சில குரல் பதிவுகள் வருது, அதுல ஏன் உங்க அண்ணன் இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்லாம் சில பேர் கேட்கிறாங்க. இது நான் அண்ணனோட அனுமதி இல்லாம பேசுறேன். ரெண்டு பெண்கள் பேசினாங்க அப்படின்னு சொன்னா கல்வி, பொருளாதாரம், அவங்க பயன்படுத்தக்கூடிய உள்ளாடைகள், மாதவிலக்குல பயன்படுத்தக்கூடிய டயப்பர்ஸ், அந்த டயப்பர்ஸ்னால வர அலர்ஜிக் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் செக்ஸ்ல வர பிசியாலஜிக்கல் ப்ராப்ளம், பெத்தாலஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே பெண்கள் பேசுவாங்க. 2 பெண்கள் அகத்துல பேசுறது என்ன வேணா பேசுவாங்க. அது மாதிரி ஒரு ஆண் அகத்துல பேசுறது என்ன வேணா பேசலாம், அது ஒருத்தரோட உரிமை. அதை வச்சு ஒருத்தரை வந்து இழிவுபடுத்த கூடாது. 2021ல தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. அந்த கருத்தரங்கத்துல இருந்து நான் வெளியே வரும்போது ஃபாதர் அற்புதராஜ் அவர்கள் சொன்னாரு, அக்கா ஃபாதர் அமலதாஸ் உங்களோட பேசணும்னு சொல்றாரு அப்படின்னு. அவர் சொன்னாரு, பிரிட்டிஷ் பண்ண சமூக பணிகள்லாம் நீங்க பேசுனீங்க, அறிவு சார்ந்த கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாரு. முடிச்சிட்ட உடனே ஃபாதர் அற்புதராஜ் சொல்றாரு, அக்கா அண்ணன் சீமானவர்கள் தூக்கம் இல்லாம இருக்கும்போது 2:30 மணி வரைக்கும் 3:30 மணி வரைக்கும் ஃபாதர் அமலதாஸ் கிட்ட தாங்க பேசுவாரு அப்படின்னு. அமலதாஸ் வந்து பன்முக திறமை கொண்ட ஒரு துறவி. அந்த துறவி வந்து சமூக, அரசியல், பண்பாட்டு இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய அடையாளம் இவற்றை பேசக்கூடிய ஒரு பிரீஸ்ட், ஒரு பாதிரியார். அப்புறம் ஃபாதர் அருள் கிட்ட நான் பேசினேன்.
ஃபாதர் அருள் வந்து ஸ்டான் சுவாமிகளுடைய நிகழ்வுக்கு வந்திருந்தாரு. அப்போ நான் ஃபாதர் அருள் கிட்ட பேசினேன். அப்புறம் இன்னொரு பாதிரியாரை நான் பார்த்தேன். அப்போ ஃபாதர் அருள் கூட ஸ்டான் சுவாமிகளுடைய நிகழ்வுக்கு வந்திருந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, ஃபாதர் அருள் வந்து நாம் தமிழர் ஆச்சே அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஐயா நீங்க கூட எங்க அண்ணனை கூப்பிட்டு நிறைய நிகழ்வுகள் நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கீங்க, நீங்க நாம் தமிழர் இல்லையா அப்படின்னு. இல்ல டாக்டர், நான் தமிழர், அவர் நாம் தமிழர் அப்படின்னு சொன்னாரு. இது மாதிரி ஃபாதர் சகாயராஜ் கிட்ட நான் பேசும்போது சொன்னாரு, நீங்க தலைவர் கூட பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு தலைவர்னா யாரு அப்படின்னு கேட்டாரு. தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் தலைவரா சொல்லுவாங்க, அவர் எங்க இனத்தின் தலைவர், ஆனா அரசியல் எங்களுக்கு தலைவர் அண்ணன் சீமான் தான். அதனால நான் சொன்னேன், தலைவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாரு, ஐயோ தலைவர் கூட பேசணும்னா நான் நிறைய ஒதுக்கி பேசணும், ஏன்னா தலைவர் வந்து 2:30 மணில இருந்து 3 மணி வரைக்கும் 2:30 மணி நேரத்துல இருந்து 3:30 மணி நேரம் வரைக்கும் என் கூட பேசுவாரு, போனை வைக்கவே மாட்டாரு அப்படின்னு. அதே போல எங்கள் அண்ணன் வந்து தமிழ் அறிஞர்களிடமும் பேசுவார், எங்கள் அண்ணன் போராளிகளிடமும் பேசுவார், எங்கள் அண்ணன் வந்து துறவிகளுடனும் பேசுவார். அதையும் கொஞ்சம் பதிவு செஞ்சு வெளியிடுங்க. ஏன்னா துறவிகள் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். துறவிகள் கிறிஸ்துவை பின்பற்ற துறவிகள் வந்து கிறிஸ்துவை சிலுவையில் அரைக்கும் போது பக்கத்திலையும் 2 கள்ளர்களை சிலுவையில் அரைஞ்சிருந்தாங்க. அப்போ இயேசு சொன்னாராம், இன்றே என்னோடு நீ வான்வீட்டில் இருப்பாய் அப்படின்னு. திருடர்களையும் மனிதர்களாக நினைக்க பாங்கு அறம் என்பது கிறிஸ்துவம். அந்த அறநெறியாளர்களுடனும் எங்கள் அண்ணன் சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் பதிவு செய்யுங்கள். அன்பு மக்களே, தன்மானத்தையும் விடுதலை வேட்கையும் மூட்டி விடுதலை இழந்த இந்த மண்ணின் மக்களை பேரெழுச்சி பெறச் செய்யும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானின் கரங்களை வலிமைப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.